ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி காரப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கா. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் இருக்க பாருங்கள். இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா ஒரு 10, 12, 15 நாள் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட இட்லி எடுத்து வச்சுருக்கேன். பொடி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். பாருங்கள், நம்ம வீட்லேயே மாவு அரைச்சி ரெடி பண்ண இட்லி தான். இங்கே பாருங்கள், கொஞ்சமாகவும் தொட்டு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடி இட்லி மேலே படுற மாதிரி வைங்க. அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரியும் சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல காரசாரமாக நல்லா மணமாக சூப்பராக இருக்குது பொடி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், அந்த உளுந்து உடைய பெருங்காய மணம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசை ஊற்றிட்டு அது மேலே இந்த பொடியை சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். 1 கப்பு உளுந்து, இது நல்லா பொன்னிறமாக செவர வதக்கிடலாம். இங்கே பாருங்க, நல்லா செவக்க வதக்கியாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சிம்மில் வச்சு தான் வதக்கியிருக்கிறேன். இங்கே பாருங்க, பாத்திரத்தை மாற்றிட்டேன். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. இதுவும் நம்ம உளுந்து எடுத்து வச்சுக்கிற பாத்திரத்திலே கொட்டிடலாம். கப்பு பச்சைப்பருப்பு, இதுவும் நல்லா செவக்க வதக்கி எடுத்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம். பாருங்கள், இதுவும் நல்லா வறுத்தாச்சு. அப்படியே அதே தட்டிலே சேர்த்துடலாம். துவரம் பருப்பு, இதுலேயே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்குது. இதுவும் நல்லா செவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கியாச்சு. இதுவும் அந்த தட்டிலே மாற்றிடலாம். துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை லைட்டாக சூடுபடுத்திட்டா போதும். அது கூடவே ஒரு 1/4 கப்பு வெள்ளை எள்ளு. வெடிக்க ஆரம்பிச்சிடும், உடனே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தா போதும். தட்டிலே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை எள்ளு 2மே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு துண்டு பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பெருங்காயம் சிவந்தெடுத்து இது கூடவே 15 காஞ்ச மிளகாய் காம்போடு சேருங்க. வதக்கிட்ட பிறகு காம்பு எடுத்துடலாம். மிளகாவும் நல்லா வதங்கிடுத்து. இதுவும் அந்த தட்டில் மாற்றிடலாம். பெருங்காயமும் மிளகாவும். இங்கே பாருங்கள், மிளகாய் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை. நிறைய போட்டால் மனம் மாறிடும், லைட்டாக இருந்தால் போதும். இதை செவக்க வதக்கி எடுத்துடலாம். இதே மாதிரி பருப்பெல்லாம் ஒரு கிளாத்தில் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதன் பிறகு வறுத்து தட்டில் வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வதக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் தட்டில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், கல் உப்பு, இந்த இட்லி பொடிக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பாத்திர சூட்லேயே ஃப்ரெண்ட்ஸ் மிளகாயெல்லாம் காம்பை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கல் உப்பு, பெருங்காய கட்டி இன்னும் கொஞ்சம் கூட உடச்சி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், மிளகாயெல்லாம் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த மிளகாய் இருக்குது இல்லையா, அரைச்சா உப்பு, மிளகாய், பெருங்காயம், இதுவும் அப்படி சேர்த்துருங்க. பெரிய ஜாரில் சேர்த்தா நல்லா அரைச்சிடலாம். இது சின்ன ஜாரில் நல்லா மிளகாய் அரைச்சிடுச்சு. எல்லாமே சேர்த்து இதையும் நம்ம பொடி பதத்துக்கு, இட்லி பொடியாக அரைக்கிறோம் இல்லையா, பொடி பதத்துக்கு கொஞ்சம் குறப்பாகவும் இல்லாமல் நைஸாக இல்லாமல் மீடியமான சைஸில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடியெல்லாம் நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள்,
நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. நல்லா சூடாக இட்லி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், நெய் விட்டும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது நான் ஒரு 10 நாளைக்கு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப அதிகமாக அரைச்சி வச்சுக்கிட்டா வாசனை போயிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10-12 நாளைக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இட்லி காரப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சூடான இட்லிக்கு எண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.